வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். டிட்வா புயலின் கோரச்சீற்றம், காணாமல் போகும் அபாயத்தில் 2 கிராமங்கள். அமெரிக்க பல்கலையில் துப்பாக்கிச் சூடு, 2 பேர் பலி, 8 பேர் படுகாயம். அனுர மீது புலம்பெயர் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, குவிக்கப்படும் உதவிகள். அரச வரி வருமானத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு. 100 ஸ்டார்லிங் அலகுகளை இலங்கைக்கு வழங்கிய எலான் மஸ்க். இலங்கையில் 2 கிராமங்கள் காணாமல் போகக்கூடிய அபாயத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லக்கல, அட்டன்வெல மற்றும் ரத்னிந்த ஆகிய பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகும் அபாய நிலையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா புயலின் தாக்கத்தால் நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மானிக்கல மலைத்தொடருக்கு அருகே ஏற்பட்ட மண் சரிவுகளே இந்த அபாயத்துக்கு காரணமாக அமைந்துள்ளன. ஆரம்பகட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற மானிக்கல மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பிளந்ததுடன் அட்டன்வெல கிராமம் முழுமையாக அபாய நிலையில் சிக்கியுள்ளது. அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 8 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நேரப்படி மாலை 4:05 மணியளவில் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடந்த சமயத்தில் மாணவர்களுக்கான இறுதியாண்டு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த ஒரு ஆண் என்பதை தவிர மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை. பிரவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என உறுதியான நிலையில் அந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பெருமளவில் முன்வந்து உதவும் அளவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது புலம்பெயர்ந்த மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கங்கள் இருந்தபோது இவ்வாறான நிலைகள் காணப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு புலம்பெயர் உறவுகள் முன்வந்து உதவுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் அரசின் மொத்த வரி வருமானம் 4033 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஊடாக மட்டும் 1809 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளது. குறித்த விடயம் நிதி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சுங்கம் ஊடாக 1970 பில்லியன் ரூபாவும், மதுவரி திணைக்களத்தின் ஊடாக 192 பில்லியன் ரூபாவும் வரி வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. ஏனைய வழிகளில் 62 பில்லியன் ரூபாவும் கிடைத்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் வாகன இறக்குமதி மூலம் ஈட்டப்பட்ட வரி வருமானம் 302 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் காப்போத்த உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. மாணவர்களை கௌரவிக்கும் நாடளாவிய வேலை திட்டத்தின் 9வது கட்டம் இன்று அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க ஆகியோரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதன்போது 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் காப்போத்த உயர்தர பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மேல் மாகாண மாணவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். அதன்படி கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களைச் சேர்ந்த காப்போத்த உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற 361 மாணவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தால் 36.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள புலமை பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன. அமெரிக்காவை தளமாக கொண்ட ஸ்டார்லிங் நிறுவனம் நாட்டில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக 100 ஸ்டார்லிங் அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது என்று நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஸ்டார்லிங் என்பது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் இணைய சேவையாகும். இந்நிலையில் இந்த நன்கொடை தகவல் தொடர்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்த உதவும் என்றும், நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளை மிகவும் திறம்பட மேற்கொள்ள உதவும் என்றும் அமைச்சின் செயலாளர் டாக்டர் கர்ஷனா சூரிய பெரும தெரிவித்தார். வன்பொருள் அலகுகள் ஏற்கனவே நாட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்துவதற்காக அவற்றை பேரிடர் மேலாண்மை மையத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.